ஹாய், இது உஷா ஒண்டர் ஸ்டிச் ப்ளஸ் மிஷின் யூஸ் பண்ணி நான் பண்ண டிசைன் தான் அந்த ப்ளவுஸில். இதை பற்றி நான் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அது கரெக்டாக ஒர்க் ஆகலை, எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு இந்த வீடியோவில் இருக்குது. பார்க்கலாமா எப்படி போடுறதுன்னு. இதை நான் ப்ளவுஸில் ட்ரை பண்ணது. நம்ம இப்போ ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதில் A to L வரைக்கும் நம்மளுக்கு டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம கேங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நம்ம ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கே பார்க்கலாம். இந்த டிசைன் மட்டும் பார்க்கலாம். கேல மேல் லைன் மட்டும். அதுக்கு வித் வந்து நம்ம 5 வைக்கிறோம். யூஸ்வலாக 5 தான் இருக்கும். அப்புறம் லென்த்தில் மட்டும் 1 to 0 வைக்கணும். 1 வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க சேம் டிசைனோட அளவு அதில் வரும். 0 கொடுக்கும்போது இப்போ நான் பண்ணுற டிசைன் எக்ஸாக்டாக வந்துடும் உங்களுக்கு அந்த 1 to 0க்குள்ளே நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ 0 வச்சுக்கிறேன். அப்புறம் செலக்டரில் நம்ம கே தான் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல 1 செட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் வந்து டைட்னஸ்க்காக 1 செட் பண்ணிக்கோங்க. ஓவரால் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாமா. இப்போ நீங்கள் உங்கள் கையை வந்து 2 சைடும் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் பிடிச்சி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணணும். ரொம்ப லூஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த தையல் வந்து இன்னும் ஒன்று மேலே ஒன்று விழுந்த மாதிரி வந்துடும். அந்த டிசைன் பர்ஃபெக்டாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப இழுத்த மாதிரி தள்ளிட்டீங்க அப்படின்னாலுமே அந்த தையலுக்கு வந்து லென்த் கொஞ்சம் அதிகமான மாதிரி ஆயிரும். நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த மிஷின் போகிறதுக்கே விட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கையை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா போதும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது. உள்ளே நான் இன்னும் ஃபுல்லாக டிசைன் பண்ணலை. இது வந்து ஒரு பேக்குக்காக பேசிக் கிளாஸ்க்கு கட் பண்ண ஒரு ஃபேப்ரிக் தான். இது பேக்கோட ஃப்ரண்ட்டில் வரும். நான் பேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸ் அப்லோட் பண்ணுறேன். அதில் இதோட ஃபுல் ஒர்க்கையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.